ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சிக்கல்களையும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதற்கான நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மே மாதம் அமைய போகிறது. மே மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளும் ஒரே நேரத்தில் சாதகமாக இருக்காது, அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தாது. இப்படி இருக்கும்போது சாதகமாகவும் சாதகமற்ற சூழல் ஏற்படக்கூடிய தருணத்தில் அவற்றை நாம் எப்படி சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து நமக்கு என்ன பிரச்சனை, திருமணத்திலா, பொருளாதாரத்திலா, வேலை வாய்ப்பிலா அல்லது குடும்பத்திலா என உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு எந்த கிரகநிலையால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, ராகு கேது தோஷமா செவ்வாய் தோஷமா என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு பரிகாரங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் மாற்றும் போது மிக சிறப்பான நன்மை நிச்சயமாக கிடைக்கும். உதாரணமாக நாம் ஒரு ஆரோக்கிய தொல்லையில் மாட்டிக்கொள்கிறோம் என்றால் உடனடியாக மருத்துவரை அணுகுவோம். அப்போது அவர் எளிய சிகிச்சை கொடுப்பார். அந்த சிகிச்சையில் நமது உடல் நலம் பரிபூரண சுகம் கிடைத்தால் சரி, கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் மருத்துவரை அணுகும் போது அவர் பல்வேறு வகையான பரிசோதனைகளை செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு நகர்வார். நம்மளை பல பரிசோதனைகள் செய்து வர சொல்லுவார். அப்படி நாம் செய்து அந்த பரிசோதனைகளின் முடிவை கொடுக்கும் போது அந்த மருத்துவர் அந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் எந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறது என்பதை மூலதனத்தை ஆணிவேரை கண்டறிந்ததற்கு பிறகு எளிய முறையில் அந்த தொல்லைக்கான சிகிச்சையை சிறப்பாக கொடுப்பாருங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்விலும் இதுபோன்றுதான் பல்வேறு வகையான சிரமங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். அதற்கான அடித்தளம் என்ன, மூலதனம் என்ன என்பதை கண்டறிந்தாலே அவை நம்மை விட்டு விலகிவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கான நல்ல வாய்ப்புகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்களுக்கு தீர்வு காண்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த மே மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 3ல் அமர்ந்து விட்டார். பாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று பாத சனியாக தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடையவில்லை என்றாலும் கூட முழுமையாக திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலன்கள் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. எனவே இந்த வேளை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை, ஆசிரியர் துறை, விளையாட்டுத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்க முடியும். இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பெயர்ச்சியை சந்திக்கிறது. ராகு தைரியஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தில் நுழைகிறார், சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் கேது முழுமையாக ஏற்கனவே அஷ்டமத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நுழைந்திருந்தாலும் கூட திருக்கணிதத்தின்படி இந்த மாதத்தில் பிற்பகுதியில் நுழைகிறாருங்க. முற்பகுதியில் 9ல் வலம் பெறுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உண்டு. ஆனால் அஷ்டமத்திற்குள் செல்லக்கூடிய கேதுவின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம், குழப்பம் போன்றவை சற்று கூடுதலாகவே இருப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொன்னாலும் கூட ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்பதை தெரிந்து உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதன் மூலம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சனியின் அமைப்பாலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது.
அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ல் யோகஸ்தானமாகிய 6ல் மறைகிறாருங்க. இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் என்று நினைத்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் பல்வேறு வகையில யோகஸ்தானமாகிய 6ல் குரு நுழைவதால் நிச்சயமாக ஏற்பட போகிறது. 5ஆம் இடத்தை காட்டிலும் 6ஆம் இடத்திற்குள் செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை என்றாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழலும் ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ல் குரு சஞ்சரிப்பதால் ஏற்படாது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வலிமை வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் ராசியின் அதிபதியான சனி அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல நெருக்கடிகள் விலகும். ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்களில் நல்ல தீர்வு காணக்கூடிய வகையில் அதற்கான அடிப்படையான மூலதனத்தை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உருவாகிறது. ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரன் சகாயஸ்தானமாகிய 3ல் உச்சம் பெற்று வலம் வருகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு புதிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாகவே கிடைக்க போகிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் சப்தமத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமத்திலும் அமர்கிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் கூட பெரும்பாலும் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நீட்ச நிவர்த்தி பெறப்போவதால் முழுமையாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக வில்லங்கம் நிறைந்த சொத்துக்களை விற்று புதிய வில்லங்கம் இல்லாத சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக நீட்ச நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. தொட்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் உறுதியாக கட்டுக்குள் இருப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும். சூரியன் 4ல் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் 5ல் நுழைகிறார். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் 4லும் பிற்பகுதியில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5லும் வலம் வரப்போகிறார். சூரியன் மற்றும் புதன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை இந்த மாதத்தில் பெரும்பாலும் ஏற்படுத்தி கொடுப்பதால் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நெருக்கடிகள் தடைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் அஷ்டமத்தில் வலம் வரும்போது மட்டும் மகர ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் சந்திரனின் அமைப்பால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் சந்தித்திருந்தாலும் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். நல்ல மாறுதலும் தங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான அற்புதமான யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு